அன்பர்களே, நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன், பாலக்காடு ஜோதிடர் ஆசிரியர். நாம இப்ப பாத்தீங்கன்னா பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, பங்குனி மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அப்போ அதுக்கு முன்னாடி நாம நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நம்ம இப்ப மேசம் ராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மேசம் ராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் நவகோள்கள் நற்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய, அனைவருக்கும் எல்லாம் நலமும் வளமும் கிடைக்கட்டும். இப்போ நாம மேச ராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்கும், மேச ராசிக்கு பங்குனி மாத நாயகர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேச ராசிக்கு பங்குனி மாத நாயகர்கள் அப்படிங்கிறப்போ சூரியனும் சுக்கிரனும் பங்குனி மாத நாயகர்களாக வருகிறார்கள். இந்த பங்குனி மாதத்தை இயக்கக்கூடிய நாயகர்கள் சூரியன், சுக்கிரன். அப்போ இந்த சூரியனும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு 5க்கும் 2க்கும் 7க்கும் உடையவர். அப்போ 2, 5, 7. அப்போ 2ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்பம், 5ஆம் பாகம்னு சொல்லக்கூடிய பேர், புகழ், அந்தஸ்து, 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய கூட்டாளிகள், மனைவி, கூட்டாளி, அதே மாதிரி கூட்டு தொழில், வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு செயல்படுத்த போகிறது. இதுல பாத்தீங்கன்னா தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்க அதாவது பணத்தினால் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வாக்கினால் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்களும் விவாதங்களும் வழக்குகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா குடும்பநாதன் போய் உங்களுக்கு 12ல உட்கார்ந்திருக்கார், உங்களுடைய ராசிக்கு 12ல் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத வழக்குகளும் விரயங்களும் பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, சிறு சிறு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை நம்மளுடைய நாவடக்கத்தாலும் நம்மளுடைய கூர்மையான சிந்தனைகளாலும் நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால் அதை நன்மையாக மாற்ற முடியும். அதே போல அடுத்தது உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம். அதாவது பெயர், புகழ், அந்தஸ்து. இந்த பெயர், புகழ், அந்தஸ்துன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் பாவங்கிறது ஒரு நிலையான வருமானத்தை சொல்லி செய்யும் நம் வித்தைகளில் ஒரு பெயர், புகழை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த நாயகனும் போய் உங்களுக்கு 12ல் இருக்கிறார், குருவுடைய வீட்டில். அதாவது அந்த குருவுடைய வீடு என்பது என்னது, உங்களுக்கு 12ஆம் வீடு இந்த பங்குனி மாதமாகவே வருகிறது. அப்போ குரு ஜென்மத்தில் இருந்தால் நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் பெயர் தோஷம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால் நாம் செய்யும் செயல்களில் நேரம் தவறாமையை கடைபிடிப்பது நல்லது. செய்யும் செயல்களில் நேரம் தவறாமை, நாம் போகும் பணிகளில் சக ஊழியர்களிடம் தேவையில்லாத வாக்குகளை தவிர்த்தல், அதே போல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம சரியா கவனமாக நடந்து கொள்ளுதல், இதெல்லாமே நம் பெயரை காப்பாற்றும். பெயர் நன்றாக இருந்தால் புகழ் தானாக வரும். புகழ் தானாக வரும் பொழுது அந்தஸ்தை உருவாக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உருவாகும். அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கூட்டாளிகளால், அதே மாதிரி கூட வேலை செய்யும் ஆட்களால் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ சக மனிதர்களிடம் நாம் தேவையில்லாத வாக்குகளை உபயோகப்படுத்தக்கூடாது. அப்போ இந்த 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் பாதிப்பு இந்த மாதம் சொல்கிறது. அதனால் நாம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். அதே போல நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதத்தில் நாம் எதிர்பார்க்காத ஒரு தனவரவையோ இல்ல பணம் கைக்கு வரவோ ஏதாவது ஒரு சூழ்நிலை இந்த மேசம் ராசிக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையோ, இல்லை உறவுகளால்
ஏதாவது ஒரு தனவரவோ இல்ல கொடுத்து வைத்த பணம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா குழந்தைகளால் ஒரு நற்பெயரோ இல்ல குழந்தைகளுக்கு தேவையான ஒரு முயற்சியில் ஒரு முன்னேற்றமோ இந்த மாதம் உங்களுக்கு நடைபெறும். அதே போல கூட்டாளிகளால் ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனை, கூட்டாளிகளால பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நீங்க இந்த மாதம் விடுபடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே போல உங்களுடைய சேவை மனப்பான்மையும் சேவையும் தானம் தர்மமும் உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும் ஒரு சூழ்நிலையில வரும். அப்போ இந்த மாதம் நாக்கை நாம கவனமாக பாதுகாக்க வேண்டும். வாக்கை தேவையில்லாமல் உதிரிக்க கூடாது, அதாவது உதறிவிடக்கூடாது. அதே போல கூட்டாளிகளிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது சிறு சிறு வண்டியில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ வண்டியிலும் பிரச்சனை வரும், ஓட்டும் பொழுது பிரச்சனை வரும். அதுலயும் நாம் கவன சிதறல் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போ உங்களுடைய இந்த மாத ராசி எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ம் 1ம் உங்களுக்கு இந்த மாதம் ராசி எண்ணாக இருக்கிறது. அதே போல 9 என்ற கூட்டு எண்ணிக்கைகளில் வரக்கூடிய தினங்களும் 1 என்ற கூட்டு எண்ணிக்கையில் வரக்கூடிய தினங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தனவரவை கொடுக்கும். உங்களுடைய இந்த மாத நிறம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிர் பச்சை நிறம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல உங்களுக்கு இந்த மாதம் சில தடங்கல்களும் தடையையும் கடந்து வெற்றி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. முயற்சி பண்ணினால் பெறலாம். உங்களுடைய வழிபாட்டு தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சந்திரசேகரர் வழிபாடு சிறப்பை தரும். அதே போல நீலகண்டேஸ்வர வழிபாடு சிறப்பை தரும். உங்க உள்ளூர் காவல் தெய்வ வழிபாடு சிறப்பை தரும். வணக்கம்.